அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நைட் ரோஸ்ட் சிக்கன் ஒரு ரெசிபி செஞ்சிருக்கேங்க. செம்மையா இருந்துச்சுங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிக்கன் வச்சிருக்கேன். நேத்து பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களேன். இப்போ சிக்கனை வச்சு நூடுல்ஸ் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போறேன். அதுக்கு பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். இப்போ தண்ணியில் எடுத்து போட்டிருக்கேன். ஐஸாக தண்ணியில் எடுத்து போட்டிருக்கேன். சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு இப்போ நூடுல்ஸ் ரெசிபி செய்யறதுக்காண்டி நான் மிக்ஸி பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தக்கன ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தக்காளி. இது கூட வந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி தனியாக இருந்துச்சு, இஞ்சி பூண்டு இருந்துச்சாக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு அரைச்ச பேஸ்ட் இருக்கனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நம்ம வந்து சிக்கன் ரசம் மாதிரி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து நூடுல்ஸ் தனியாக வேக வைக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். அந்த சூப்பு வந்து ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் தக்கன எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தக்கன. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம இதை சேர்த்துடலாம். அப்படியே ரசம் ஸ்மெல்லு வருங்க. இது வந்து நம்ம சிக்கன் ரசம் கூட பேர் வச்சுக்கலாம். அதுக்கு சிக்கன் சூப்புன்னு வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான், என்ன பேர்னா வச்சுக்கலாம். மசாலா வந்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் வந்து நல்லா மசாலா வந்து குக் ஆகிடுச்சு. இது கூட சிக்கனை சேர்த்துடலாம். நான் வந்து பெரிய பெரிய பீஸாக சேர்த்துருக்கேன் பாருங்கள். சேர்த்து அப்படி இந்த மசாலாவோட எண்ணெயில் வேக விட்டுறலாம். இந்த மசாலா கூட 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுரும். சிக்கன் வந்து ஆற்றிட்டு வெயிட் பண்ணணும். சிக்கன் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா இதிலே வெந்துருச்சு பாருங்க. தேவை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ 1 டீஸ்பூன் தவிர மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து விசில் வச்சுட்டு நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் கருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவை சூப்பு மாதிரி இருக்கணும். இப்போ தேவை தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நூடுல்ஸ் செய்கிறீங்களோ அது தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு விசில் வச்சிடலாம். சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸ் போட்டிருக்கனால நமக்கு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்த பிறகு நமக்கு வந்து சிக்கன் ரசம் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு நூடுல்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம். அது வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஒயிட் நூடுல்ஸ் வந்து பாக்கெட் இருக்குது, 40 ரூபா பாக்கெட் இருக்கும். அது வாங்கி செஞ்சால் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் அது இங்கே கிடைக்கல. அதை அணில் நூடுல்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நூடுல்ஸ் வேக வச்சுட்டு நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரியாச்சு. நல்லா வந்து நம்ம கொதிக்கணும். இங்கே வந்து நூடுல்ஸ்க்கு வந்து வேகிறதுக்கான தண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கேரட்டை வந்து தோல் சீவி துருவி எடுத்துக்கிற போகிறேன். இப்போ துருவி எடுத்தாச்சு. இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். ஒரு ரவுண்ட் பீஸாக வெங்காயத்தை கட் பண்ணி வைக்கலாம். இது வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா
தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டோம். ஓரமாக இருக்கட்டும். இப்போ நூடுல்ஸ் வந்து வேக வச்சிடலாம். தண்ணி இங்கே கொதிச்சிருக்கு. நம்ம வேறு நூடுல்ஸை மட்டும் சேர்த்துக்கலாம். இது இந்த நூடுல்ஸை இங்கே கிடச்சிது, அதை வச்சிருக்கு. இதை வாங்கியிருக்கேன். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். எங்கள் நூடுல்ஸ் நம்ம நல்லா வெந்துருச்சு. இப்போ வடித்து எடுத்துடலாம். இது நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். சிக்கன் சூப் ரசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணி ஊற்றினாத்தே நூடுல்ஸ் வந்து நம்ம அந்த சூப்பு வந்து இறங்கும். ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். சூடாகவே இருக்குது பாருங்கள். பவுலில் போட்டு இப்போ நம்ம சூடாக வச்சுருக்கிறத சூப்பை ஊற்றிடலாம். சூப்பை ஊற்றி கொஞ்சம் கேரட் வச்சிடலாங்க. கொஞ்சம் கேரட்டு, வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது கூட வந்து முட்டை, வேக வச்ச முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 3 போட கட் பண்ணி முட்டையை வச்சுக்கலாம். முட்டையை வச்சுக்கிட்டு சைடில் இப்போ சைடில் வந்து சிக்கன் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பீஸ் தேவையோ அது தக்கன சிக்கன் பீஸ் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது சாப்பிடும்போது தோணுது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் நமக்கு எம்மியான கலர்ஃபுல்லான நூடுல்ஸ் சிக்கன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.